எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் திமுக அழிச்சிருவோம்னு பேசுறாங்க. அவங்கள கருத்தெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்க விளம்பரம் தேடி தர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? திராவிட இயக்கம் என்பது வெறுமனே ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது உயர் சாதி ஆதிக்கங்களுக்குள்ளே கல்வி மறுக்கப்பட்டவர்கள், உயர்சாதி ஆதிக்கத்தின் வழியாக அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் மீட்டெடுத்த ஒரு சமுதாய புரட்சி இயக்கம் தான் திராவிட இயக்கம். அது ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்டது. நீதி கட்சியாக இருந்து திராவிடர் கழகமாக இருந்து திமுகவாக 1949 அது தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 75 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்து அதிலே இருந்து வெடித்து வெளியே வந்த அதிமுக என்கிற கட்சியும் ஏறத்தாழ 52 ஆண்டுகளை, ஒரு அரை நூற்றாண்டை கடந்து அதுவும் ஒரு இணையான ஆளுங்கட்சியாக மாறி, தமிழ்நாட்டு அரசியல் என்பதே ஒரு நதிக்கு 2 கரைகளை போல அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகார அமைப்பாக மட்டுமல்ல, சமுதாய மாற்றத்திற்கான அமைப்பாகவும் அது இருந்தது. அதனால்தான் புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நடிகர் விஜய் போன்றவர்கள் கூட திராவிட இயக்க கருத்தை மறுக்க முடியவில்லை. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொன்ன சீமான் அரசியலிலே அதிகாரத்துக்கு போகவே முடியாமல் 15 ஆண்டு காலமாக ஏறத்தால் அது வீழ்ச்சி தான் சொல்லிக்கொள்ளலாம். வேண்டுமானால் நாங்கள் இத்தனை % எடுத்தோம், 8.4 எடுத்தோம், மாநில கட்சி ஆயிட்டுன்னு சொல்லலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, கவுன்சிலர்கள் கிடையாது, நகராட்சி தலைவர்கள், அதிகார அமைப்புக்குள்ளே வர முடியல. ஏனென்றால் அவர் திராவிடத்தை எதிர்த்தார். அதனால திராவிடம் என்கிற கோட்பாட்டை கழித்து விட்டு தமிழ்நாட்டிலே அரசியலே செய்ய முடியாது என்கிற நிலைமையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கி விட்டார். பெரியாரின் கருத்துக்களை வெறுமனே தட்டையாக ரொம்ப சாதாரணமாக புரிந்து கொள்கிறார். அது கடவுள் மறுப்பு அல்ல. அது சாதி கூடாதுன்னு சொன்னார் பெரியார். அப்படி சொல்லக்கூடாதுங்க, சாஸ்திரத்துல இருக்கு. யார் நாங்க அப்படி என்றால் சாஸ்திரம் கூடாதுங்கிறேன்னாரு. அப்படி சொல்லக்கூடாது, அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க அப்படி என்றால் வேதம் கூடாதுங்கிறேன்னாரே. வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்க, அது கடவுள் சொன்னதுன்னா. அப்படி என்றால் கடவுளும் கூடாதுங்கிறேன் நான். அப்ப கடவுளுக்கும் அவருக்கு வாக்கிய தகராறு, வரப்பு தகராறு கிடையாது. சாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லைனாரு. அப்போ ஒரு சமூக புரட்சிக்காக சாமானியர்களுடைய வாழ்க்கையில கல்வி பெற வேண்டும், அதிகாரம் பெற வேண்டும், உத்தியோகம் பெற வேண்டும், உரிமைகள் பெற வேண்டும் என்பதற்காக போராடிய இயக்கங்கிறதுனாலதான் யாராலும் அந்த இயக்கத்தை தலைமைகள் மாறுபடும். கலைஞரின் தலைமையை வேண்டாம் என்றவர்கள் எம்ஜிஆரின் தலைமை ஏற்றிருப்பார்கள். அப்படி தலைமைகள் மாறுபடும், தத்துவம் மாறுபடாது. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். நான் கண்ணதாசன். தத்துவம் என்றால் கொள்கை, தத்துவம் என்றால் கோட்பாடு. அந்த கோட்பாட்டு அரசியலுக்கு திராவிடத்தை கழித்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல். அதனால்தான் பாஜக மன்னகுது. பாஜகவால் வெற்றி பெறவே முடியல. அந்த திராவிடத்துக்கு எதிரான கோட்பாட்டை கையில் எடுத்ததுனாலதான் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறல. அதனால திராவிட கட்சிகள் இல்லாத, கழகங்கள் இல்லாத ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் காலாவதியாகி போடும் ஒன்று. ஒருபோதும் இந்த தத்துவம் காலாவதியாகாது. இன்பிட்வீன் கேப்ல சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. கவனிச்சிங்களா? விஜய் எதுவும் பேசல, சீமான் தான் பேசிக்கிட்டே இருக்காரு. கொதிக்கிறாரு, கொந்தளிக்கிறாரு. ரொம்ப பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. சீமான் அவர்கள் இளைஞர் சக்தியை குறிவைத்து அரசியல் நடத்துகிறார். அவருக்கு இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள் எல்லாருமே இளைஞர்கள். அவரே கூட வேடிக்கையா சொல்லுவாரு, எனக்கான ஓட்டுக்கு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாரு அவரு. அவர்கள் எல்லாருமே அந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறை வாக்காளர்களை வசீகரிக்கக்கூடிய இன்னொரு தலைமை விட்டது. விஜய் என்கிற தலைமை வந்ததற்கு பின்னால் அவருடைய வசீகரத்துக்கு பின்னால் இளைஞர்கள் அலையலையாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். முதல் மாநாட்டிலேயே ஒரு 2.5 லட்சம் பேருக்கு மேல் கூடியதாக நம்ப தகுந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது அவருக்கு என்ன பதட்டமாக இருக்கிறது என்றால், திமுக அடுத்த இளம் தலைவராக உதயநிதியை முன்னிலைப்படுத்துகிற அதே காலகட்டத்திலே திராவிட இயக்கம் ஸ்டாலினோடு தீர்ந்துவிடும் என்று ஒரு அரசியல் ஒரு கணக்கு போட்டார் சீமான். அது உதயநிதிக்கு வருகிற போது பார்த்துக் கொள்வோம்ங்கிற தைரியத்தில் இருந்தார். விஜய் தமிழ் தேசிய அரசியலின் பக்கம் விடுவார், அவரை நம்மளே கையாளலான்னு சீமான் கணக்கு போட்டார். அதனாலதான் என் தம்பி கட்சி ஆரம்பிக்க கூடாதான்லாம் கேட்டார். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற போது கடுமையாக ஆட்சேபித்து அவருக்கு எதிராக பேசிய சீமான், கமலஹாசனுக்கு ஓடோடி சென்று வாழ்த்து தெரிவித்தாலும் அவரை அரசியல் களத்திலே ஒரு மாற்று அமைப்பாக பார்த்த சீமான் ஏன் தம்பின்லாம் சொல்லி உறவு முறையெல்லாம் கொண்டாடினார்.
அவருக்கு அது உடன்பாடு இல்லை என்று விஜய் அவரை கலட்டி விட்டார் சீமான். அதனால சீமானுக்கு மீண்டும் ஒரு திராவிட இயக்க அரசியலை விஜய் கையில் எடுக்கிற போது திராவிட அரசியலை நம்மால் வீழ்த்தவே முடியாது என்ற நிலைமை அவருக்கு வந்து விட்டது. அந்த கோபமும் அவருக்கு இருக்காது. இதனால சீமானுடைய ஓட் பேங்க் நகருதா பெரிய அளவுல விஜய்க்கு? சீமானுடைய கட்சியை பொறுத்தவரையில நிரந்தரமாக வந்து அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருப்பது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எப்பொழுதுமே நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக அதிமுக அல்லாத அரசியல் கட்சிகள் என்ற ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு முதலில் வந்தது, நான் சொல்றது தேசிய கட்சிகளை சொல்லல, மாநில கட்சிகள்ல முதலில் வந்தது பாமக. பாமகவினுடைய ஒரு எழுச்சி, அப்புறம் அது வீழ்ச்சியாக மாறியது. அப்புறம் வந்தது மறுமலர்ச்சி திமுக, வைகோ. அதுவும் ஒரு கட்டம் வரைக்கும் வளர்ந்தது போன்ற தோற்றம் அளித்து அதுவும் வீழ்ந்து விட்டது. போது அப்படித்தான் தேமுதிக வந்தது. தேமுதிக வந்து வளர்ச்சி அடைந்து அதுவும் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அந்த இடத்திற்கு தான் நாம் தமிழர் கட்சி வந்தது. அந்த இடத்திற்கு தான் தமிழக வெற்றி கழகம் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்னன்னா திமுக அதிமுக அல்லாத கட்சிகள்ல மூன்றாவது பெரிய சக்தியாக முளைக்கிறவர்கள் எல்லாம் முதன்மையான சக்தியா மாற முடியல. இரண்டாவது இடத்துக்கே வர முடியலையே. பாமக வந்திருக்கிறதா இரண்டாவது இடத்துக்கு? எதிர்கட்சி தலைமைக்கு வந்திருக்கா? தேமுதிக வந்து எதிர்கட்சி தலைவரா வரைக்கும் விஜயகாந்த் வந்தார். அது கூட அதிமுகவின் கூட்டணியால் தான் நடந்ததே தவிர தனித்து அவர்கள் எதிர்கட்சியாக வர முடியல. அதனால அந்த கணக்கு பார்க்கிற போது தமிழ்நாட்டில் மூன்றாவது சக்திகள் முளைப்பது என்பது ரொம்ப கடினம் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப தனிச்சு நின்னாலும் நாங்க மெஜாரிட்டியை பிடிப்போம்ன்றாரு விஜய். சீமானை தாண்டு வர விஜய் அவர்களுக்கு வந்து முதல் முறையாக அரசியல் களத்துக்கு வருகிறார். அவர் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால, ஒரு பெரிய நடிகராக இருக்கிற காரணத்தினால அவரை பார்ப்பதற்கு அலையலையாக கூட்டம் வரும். அந்த கூட்டம் எல்லாம் நீடிக்குமா, நிலைக்குமா, இவருடைய ஓட் பேங்கா மாறுமா என்று பெரிய சந்தேகம் இருக்கிறது. சீமானை விட நிச்சயமாக ஒரு வலிமையான வாக்கு சக்தியாக அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன காரணம்னா சீமானுடைய அரசியலில் ஒரு மாபெரும் பின்னடைவு என்னன்னா, மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிற மக்களை, சௌராஷ்டிரா பேசுகிற மக்களை, உருது பேசுகிற மக்களை, தமிழ்நாட்டிலே இருக்கிற இன்ன பிற மொழி சிறுபான்மை மக்களை தன்னுடைய பகைவர்கள் என்று அவர் அறிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டுமே தெலுங்கு மற்ற மாதிரியான பிற மொழிகள் பேசுறவங்க ஒரு 20% எண்ணிக்கையில் இருக்காங்க. அவர்களுடைய வாக்கு வங்கி நிரந்தரமாக சீமானுக்கு கிடைக்காது. அதனால அது அவர் எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவு. அதனால சீமானுடைய வளர்ச்சியை விட ஒரு கூடுதலாக பெறுவார். ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இவர் எல்லா தரப்பு மக்களையும் உள்வாங்கக்கூடிய அரசியலை பேசுகிறார். ஏறத்தாழ திமுகவின் எல்லா கோட்பாடுகளுமே தன்னுடைய கோட்பாடுங்கிறார். அதுபோக அதிமுக சொல்லுகிற எல்லா கருத்துக்களையுமே இவரும் சொல்றாரு. எதிர்க்கட்சி அரசியலையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறார். அதனால விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவதற்கு ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்கள் அவரை நம்புவதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனா எடுப்பிலேயே டேக் ஆஃப் ஆகுமான்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு என்ன வாக்கு வலிமை இருக்கிறது என்பது 2024 தான் உறுதிப்படுத்தப்படும். இவர் என்ன வாக்கு வலிமை இருக்கிறார் என்று தெரியாமல் அவரோடு யாரும் கூட்டணிக்கு போக மாட்டார். குறிப்பாக அதிமுக கூட்டணிக்கு போகாது. அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான சூழல் இப்போது இருக்கலாம். அதை சரி கட்டுவதற்கு அவர்கள் மாற்று முயற்சி எடுப்பார்கள். பலம் நிரூபிக்கப்படாத, தனக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு என்பதை உறுதிப்படுத்தப்படாத ஒருவரோடு நிச்சயமாக ஒரு பெரிய இரண்டாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற அதிமுக பயணிக்காது. விஜய் மாநாட்டுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இறங்கிட்டு வர செயற்குழு கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு. அடுத்தது மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா பேசிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சிக்கான ஒரு ஃபுல் ஃபார்மோட இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு போல. மக்கள் நீதி மையம் போல வெறுமனே எக்ஸ் தளத்திலே அரசியலை நடத்தாமல் கள அரசியலுக்கு விஜய் போகிறார் என்பது பல அரசியல் கட்சிகளுக்கு எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. மீனவர் சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நேரடியாக களத்துக்கு செல்வதற்கு திட்டமிட்டு வருகிறார். தமிழ்நாடு முழுக்கவே சுற்றுப்பயணங்களுக்கு திட்டமிட்டு வருகிறார் என்பது போன்ற செய்திகள் வருகிறது. ஒருவர் தன்னுடைய கருத்தியலை பேசியதோடு நின்று கொள்ளாமல் களத்திற்கு விரைந்து விட்டார் என்று சொன்னால், களத்திலே போய் வேலை செய்ய தொடங்கி விட்டார் என்று சொன்னால் அந்த கட்சி வளர்வதை தடுக்க முடியாது யாரும். அதனால விஜயினுடைய பாய்ச்சல் என்பது கொஞ்சம் எதிர்பார்த்ததை விடவும் கொஞ்சம் வேகமாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அரசியலில் விஜய் கத்துக்குட்டி ஒன்னும் தெரியல, எழுதி கொடுத்ததை வச்சுதான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. தொடக்க நிலையில எல்லா அரசியல் கட்சியிலையுமே இந்த நிலைமை உண்டு. எடுப்பிலேயே அரசியல் ஆளுமையாக யாரும் மாறிவிட முடியாது. இல்ல, ஒரு பயிலும் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. அது அதற்கான அறிவார்ந்த குழு பின்னாடி இருந்து ஒரு திங்க் டேங்க் அவருக்காக வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை அவர் உள்வாங்கி கொண்டார் என்று சொன்னாலே கூட அதை அவர் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும். அதனால அரசியலிலே முற்றும் தெரிந்த ஒரு அரசியல் முழுமை பெற்ற ஞானிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது இரண்டு வகை இருக்கிறது அரசியல்ல.
ஒரு தத்துவத்தை, ஒரு கருத்தை தேர்வு செய்துவிட்டு அதற்கான ஆட்களை தேடுவது என்பது ஒரு வகை. ஒரு மார்க்சிய சித்தாந்தத்தை, ஒரு பெரியாரிய சித்தாந்தத்தை, ஏதோ ஒரு சித்தாந்தத்தை முதலில் உருவாக்கி வைத்துக் கொண்டு அதற்கான ஆட்கள் தேடுவது என்பது ஒரு வகை. விஜய் போன்றவர்கள் எப்படின்னா தங்களுக்கான ஆட்களை முதலில் இருந்து திரட்டுகிறார்கள். சித்தாந்தம் அதற்கு இரண்டாம் கட்டமாக வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஆட்கள் உடன் இருக்கிற பட்சத்துல அது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் விஜய் கூட கூட்டணிக்கு போவாரா, விடுதலை சிறுத்தைகள் தவிக கூட்டணி வருமா அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்க சமயத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி ஒரு தனியார் புத்தக வெளியீட்டு விழாவில் 2 பேரும் சந்திக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. முன்னணி ஊடகங்களே செய்தி போட்டிருக்காங்க. எப்படி பாக்குறது? திருமாவளவன் அவர்கள் ஈழ அரசியல் போராட்டங்கள் நடந்த போது திமுகவையும் காங்கிரஸையும் குற்றச்சாட்டு சொன்னவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரியான அமைப்புகளை எல்லாம் நடத்தினாங்க. அப்பொழுது முழுக்க முழுக்க அவர் எங்கே நின்றார்? போராட்ட களங்களிலே நின்றார். தேர்தல் அரசியல் என்று வருகிற போது அவர் திமுக கூட்டணியில், காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருந்தார். அப்ப போராட்ட அரசியல் என்பது வேறு, தேர்தல் அரசியல் என்பது வேறு. இரண்டுக்குமான நடைமுறை சாத்தியம் என்பது வேறு வேறு வகையாக இருக்கிறது. கூடங்குளம் அணு உலை போராட்டத்திலே மிக தீவிரமாக ஈடுபட்ட சுப உதயகுமாருக்கு தேர்தலில் நிற்கிறார். அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு, பச்சை தமிழகம். அவர் ஓட்டு விடுகிறார். ஏதோ 2000 ஓட்டு என்னமோ தான் விடுச்சு. அப்ப தேர்தல் அரசியல் என்பதற்கு வேறு உத்தி தேவைப்படுகிறது. அதனால திருமாவளவன் அவர்கள் மாற்று கருத்துடையவர்களோடு உரையாடுவார், ஆனால் கூட்டணியிலே தான் நீடிப்பார். அவருடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே யதார்த்தத்துக்கு ஒரு நிலைப்பாடு, கொள்கைக்கென்று ஒரு நிலைப்பாடு என்றுதான் அவர் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம். கொள்கைக்கென்று ஒரு நிலைப்பாடு எடுத்த அந்த மதுவிலக்கு மாநாடு நிலைப்பாட்டுக்கு நடுவுல தான் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொஞ்சம் கலந்தாரு. இல்ல அதில் உறுதியாக நிற்கவோ நிலைக்கவோ அதை குறித்து இல்ல அரசியல் செய்யறாரு இல்ல திருமாவளவன். அதுல ஒரு கட்சி நலனையும் அவர் பாப்பாரு. முன்னோட்டமாக நடத்தினார்களே தவிர, ஒரு ட்ரெய்லர் ஓடிச்சே தவிர ஃபுல் பிக்சர் காட்டல அவரு. அது திரும்பவும் கூட்டணிக்குள்ளதான் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனைக்கு அவரே தொடங்கியவரே முற்றுப்புள்ளி வைத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். அப்ப இருக்கிற பாக்குறப்போ விஜய் கூட எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வராது. அது கூட்டணி என்பது யாருடையது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த அதிமுக கூட்டணிக்கு அழைப்பது என்பது வேறு. தனக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது என்பதை நிரூபிக்காதவர்கள் அழைக்கிறது என்பது வேறு. அப்ப ஏற்கனவே ஆளுங்கட்சியிலே அங்கம் வகிப்பவர்கள் ஒருபோதும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத ஒருவரோடு கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அதனால மாற்று திட்டங்கள்லாம் பேசுவார்களே தவிர நடைமுறையில் சாத்தியங்கள் ரொம்ப குறைவா. விஜய் திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறாரா? புதிய தலைமுறை வாக்காளர்கள், இளம் தலைமுறை வாக்காளர்கள், 2K கிட்ஸ் அவருக்கு ஒரு பெரிய, திமுகவிற்கு புதிய வாக்காளர்கள் போக விடாமல் தடுக்கிறாருன்னு சொல்லலாம். ஏற்கனவே இருக்கிற கட்சியை அசைத்து பார்க்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால இப்ப அதிமுக பலவீனப்பட்டு விட்டதுன்னு சொல்லுகிற பல பேருமே 10% கீழான வாக்குகள் வைத்திருக்கிறவங்க தான் சொல்றாங்க. அப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சியாக அதிமுக தானே இருக்கிறது. அதனால பேசலாம், யார் வேண்டுமானாலும் மாற்று கருத்துக்களை பேசலாம். ஆனால் நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. திமுக மேல ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த சலிப்பு எத்தனை காலத்துக்கு தான் இவங்களே இருக்கணும், புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு என்று அதிருப்தி வரத்தான் செய்யும். ஏன்னா அந்த திட்டத்தால் பலன் பெற்றவர்கள் ஒரு வகைனா, பலன் பெற முடியாதவர்களுடைய ஒரு எண்ணிக்கைன்னு ஒன்று இருக்கதான் செய்யும். அதிருப்தி இல்லாத ஆட்சிகளே கிடையாது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிற நிலைமை திமுக வரலாம் மக்கள்கிட்ட இருந்து. அப்படி ஒரு நிலைமை வருகிற போதுதான் ஒரு ஆளுங்கட்சி அகற்றப்பட முடியும். அதோட திமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாருமே தனித்தனியாக தானே எதிர்க்கிறாங்க. யாருமே ஒரு குடையின் கீழே எல்லாருமே ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டணி வலிமையோடு எதிர்க்கல. அதனால திமுகவினுடைய பார்த்து அச்சப்படாது. ஒரு கூட்டணி அமைக்கப்படுகிற பட்சத்துல தான் அது அசைவை உண்டாகும். அது வரைக்கும் திமுக வலிமை பெற்ற இயக்கமா தொடரும். நடிகர் அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய அந்த ஹெல்மெட்ல தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் அந்த லோகோவை போடுவதும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுவதும் சாதாரண விஷயம் தானே அரசியலை பார்க்கலாம். அஜித் ஒருபோதும் அரசியலுக்கு வரமாட்டார். அவருக்கு அரசியலுக்கு வருவதற்கான வாசல்கள் ஏற்கனவே திறந்தது. அதையெல்லாம் அவர் தேவையில்லாதது என்று முடிவைத்து விட்டார். அதனால அவர் ரசிகர் மன்றங்களையே கூட அவர் என்கரேஜ் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அதனால அஜித்துக்கு அரசியல் கனவு இல்லை என்கிற காரணத்தினால அவர் ஒருபோதும் வரமாட்டாரு. அவர் ஒரு காரு ரேசிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆர்வமுடையவர் என்கிறதுனால அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பது அல்லது இவரோட பேசிக்கொள்வதுங்கிறது நடந்திருக்கே தவிர அதற்கு அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இல்ல திமுக அரசியல் பண்ணதான்னு கேட்கிறேன். திமுக அஜித்தை வைத்துலாம் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மோதுவதற்கு நிறைய களங்கள் இருக்கிறது. தினசரி அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அஜித்தை வைத்துக் கொண்டெல்லாம் ஒரு சின்ன வித்தை காட்டலாம், விளையாட்டு காட்டலாமே தவிர அது ஒரு அரசியலாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு விஜய் குறித்து பேசியிருக்கிறார். அது மாதிரி அவங்க கள அரசியலை நேரடியாக எதிர்கொள்வார்களே தவிர
அது கருத்தியலாக இருக்கலாம், கள அரசியலாக இருக்கலாம். அவருக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்கு. அவங்க வந்து எமர்ஜென்சி காலத்துல இருந்து எத்தனையோ நெருக்கடிகளை சந்தித்த ஒரு இயக்கம் அது. ம். அதனால இந்த களத்தையெல்லாம் அவர்கள் சந்திப்பார்கள். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆதவ அர்ஜுன் என்னதான் சார் பண்ணிட்டு இருக்காரு? மறுபடியும் இது வந்து அவருடைய தூண்டுதல்ல தான் நடக்குது சில ஃபங்ஷன்ஸ்லாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. திருமாவளவனும் வச்சிருக்காரு. நடவடிக்கையும் எடுக்க மாட்டாரு. ஆனா அவரும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு அரசியல் கட்சியிலே மாற்று குரல்களை உருவாக்குவதுங்கிறது ஒரு ஜனநாயகத்துல ஒரு இயல்பு தான். ஏன்னா கூட்டணிக்காக வேண்டி ஒருவேளை திமுகவில் இருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தால் உருவாக்குவதா? உருவாவதா? இல்ல ஒரு மாற்று ஏற்பாட்டை எப்பொழுதுமே நீங்க விமானத்துல பயணிக்கிறவர்கள் வந்து ஒருவேளை வந்து விமானத்துக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டால் என்ன செய்வது என்பதற்கு ஒரு பாராசூட்டுவை போல ஒரு மாற்று ஏற்பாடு என்று அரசியல் கட்சியில் எப்பொழுதுமே உண்டு. ஒரு டம்மி வேட்பாளர் போடுறாங்கல்ல வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, ஒருவேளை வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்வது? விசிகாவினுடைய ஒரு டம்மி வேட்பாளர் தான் ஆதவ அர்ஜுனா. ஒரு மாற்று ஏற்பாடு அவர் உரையாடுறாரு. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்தால் அவர் அதிமுக கூட்டணிக்கோ அல்லது வேறு கூட்டணிகளையோ கூட உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள், மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏதேனும் ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய சாத்தியங்களும் வரலாம். அரசியலில் இதுதான் நடக்கும் நம்ம உறுதிபட சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது. ஒரு 1.5 ஆண்டு காலம். நிறைய விஷயங்கள்